ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரஞ்சு கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ரெசிபிங்க. நல்ல மாந்தல் கருவாடை எப்படி எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி டேஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் கருவாடை வறுத்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா எப்போவுமே இந்த கருவாடை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் நார்மலாகவே பிடிக்காத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அது எப்படி பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு நான் 3 மாந்தல் கருவாடு எடுத்திருக்கேன். அதை நான் கொஞ்சம் தண்ணியில் அப்படியே ஊற வச்சிட்றேன். ஒரு 2 மினிட்ஸ் இல்லைனா 3 மினிட்ஸ் மட்டும் அப்படியே ஊறட்டும். ஏன்னா அப்போ தான் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது நல்லா காய வச்சு கொடுக்குறாங்க இல்லையா, நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஊறி வந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக இதை கட் பண்ணுறக்கு இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அந்த தலையை மட்டும் அழுங்காமல் பிச்சு எடுத்துட்டேன் பாருங்கள். அந்த தலை கொஞ்சம் அந்த பிளாக்காக இருக்கும்ல, அதை அப்படியே அழுங்காமல் இந்த மாதிரி நீங்கள் பிச்சு எடுத்துட்டு, உள்ளுக்குள்ளே ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி முன்னாடி தான் இருக்கும், உள்ளுக்குள்ளேயெல்லாம் ரொம்ப இருக்காது. அதை நீங்கள் பொறுமையாக க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி க்ளீன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இதில் தோல் இருந்துச்சுனாலும் நீங்கள் நீக்கிடலாம், அதாவது பிடிக்காம. இதில் லைட்டாக 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிரட்டிக்கலாம். கருவாடுக்கு உப்பே போடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி இதை உப்பு போட்டு தான் நல்லா காய வச்சுருப்பாங்க. ஆல்ரெடி இது உப்பு தான். ஸோ நீங்கள் உப்பு போடாமல் வெறும் மிளகாய்த்தூள் மட்டும் போட்டு இந்த மாதிரி நல்லா பிரட்டி ஒரு 3 நிமிஷம் வச்சுருங்க. பாருங்கள், இந்த கருவாடில் எல்லா பக்கமும் இந்த மாதிரி காரம் பிடிக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் பிரட்டி வச்சிடணும். இது நல்லா காரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதை நல்லா நான் பிரட்டிட்டேன் அந்த மிளகாய்த்தூளில். இப்போ இதை நான் ஒரு 3 நிமிஷத்துக்கு நான் அப்படியே வச்சிட்றேன். அப்போ தான் இந்த மிளகாய்த்தூள்லாம் நல்லா பிடிச்சி வந்திருக்கும். இப்போ நம்ம ஒரு பேனில் நல்லா எண்ணெய் காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் இருந்தாலே போதும், ரொம்ப போட்டு பொரிச்சு எடுக்கக்கூடாது. இதை சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணணும், அவ்வளோதான். இப்போ ஒவ்வொரு கருவாடையும் நம்ம அப்படியே வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா இது சீக்கிரமாகவே வெந்துருங்க. 1 நிமிஷம் தான் போதும், சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி 3ஐயும் லைனாக வச்சுருங்க. இந்த எண்ணெயில் எல்லாம் படணும், அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் இந்த சைடு ஒரு 2 நிமிஷம், அந்த சைடு ஒரு 2 நிமிஷம்னு சொல்லி பிரட்டி போட்டிங்கன்னா இது வேகிறது உங்களுக்கே தெரியும். லைட்டாக கீழே ப்ரௌனிஷ் ஆனதும் நீங்கள் எடுத்துடலாங்க. அவ்வளோதான் இதோட இது. ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. பாருங்கள், அப்படியே லைட்டாக திருப்பி விட்டிங்கன்னா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சா, இதை அப்படியே நீங்கள் இந்த சைடு வச்சிடலாம். இதே மாதிரி அந்த கருவாடும் அதே அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை திருப்பி வச்சிடலாம். இந்த மாதிரி பொறுமையாக பண்ணலாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபினா இதுதான். நீங்கள் மீனை கூட வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுட்ருக்கணும். சில குழந்தைங்க சாப்பிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது முள்ளே இருக்காது. நீங்கள் பாட்டுக்கு குழந்தைங்களுக்கு அப்படியே மொறு மொறுன்னு இருக்கும் சூப்பராக. அப்படியே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த சைடில் நல்லா ப்ரௌனிஷ் ஆகி சூப்பராக வந்திருக்கு. இனி அந்த சைடும் இதே மாதிரி அளவு ஆகிற அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஏதாவது தூக்கிட்டு இருந்துச்சுன்னா லைட்டாக அப்படி அமுக்கி விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அது நல்லா பிடிச்சி அந்த இடமும் நல்லா ப்ரௌனிஷ் ஆகி நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி அமுக்கி விடுறது. பாருங்கள், 2 சைடும் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு, லைட் ப்ரௌன். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. கருவாடு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது அப்படியே நல்லா சாம்பார் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்து உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இனிமேல் நீங்கள் இந்த கருவாடு மட்டும்தான் வாங்கி சமைப்பீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.